பிரவீன், உலகமே வியந்து நோக்கும் அளவுக்கு சந்திராயனை தொடர்ந்து நாம் இப்பொழுது சூரியனிலும் இஸ்ரோ கால் பதித்திருக்கிறது. இது இந்திய விண்வெளி வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது. பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கோடி கிலோமீட்டர் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் 126 நாட்கள் பயணித்து அந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் என்ற இடத்தில் வெற்றிகரமாக திட்டமிட்டபடி இன்று தர இறங்கி இருக்கிறது. இதன் மூலமாக சூரியனில் நடைபெறக்கூடிய பல்வேறு மாற்றங்களை, சூரியனுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு மற்றும் உயிர் வாழ்வதற்காக நடைபெறும் பல்வேறு வித அந்த உயிரியல் மற்றும் இயற்பியல் மாற்றங்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வுகளுக்கு இந்த லக்ராஞ்சியன் புள்ளி ஒன்றிலிருந்து ஆதித்யா L1 விண்கலம் அனுப்பக்கூடிய பல்வேறு தகவல்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காந்த புலன் மற்றும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், காந்த புயலால் ஏற்படக்கூடிய விண்வெளி கற்கள், விண்கற்கள் ஆகியவற்றில் ஏற்படும் சேதங்கள் மற்றும் மரம் செடிகொடிகளில் நடைபெறும் அந்த ஒளிச்சேர்க்கை, அதற்கான சூரிய ஒளியின் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு அரிய தகவல்களை இந்த லக்ராஞ்சியன் 1 புள்ளியிலிருந்து ஆதித்யா விண்கலம் முதன்முறையாக சூரியன் குறித்த ஆய்வு தொடக்கத்தை இந்தியா வெற்றிகரமாக தொடங்க இருக்கிறது. இந்த ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் திட்டமிட்டபடி 125 நாட்களுக்கு பிறகு நிலைநிறுத்தப்பட்டது. இது சந்திரனில் தென்துருவத்தில் இறங்கிய சாதனைக்கு அடுத்த சாதனையாக சூரியனையும் தொட்டுவிட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்ற சாதனையை இந்த லக்ராஞ்சியன் புள்ளியில் இறங்கி இருப்பதன் மூலமாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. ஆதித்யா விண்கலம் மூலம் சூரியன் குறித்த ஆய்வுகளை அங்கு செல்வதற்கு முன்பாகவே பல்வேறு ஒளிப்படங்கள், புகைப்படங்கள், டெலஸ்கோப் உள்ளிட்ட தொலைநோக்கி கருவிகள் மூலமாக அந்த விண்வெளியில் உள்ள துகள்கள் மற்றும் சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய அந்த காந்த புலன் மாற்றங்கள் ஆகியவற்றையும் இந்த ஆதித்யா L1 விண்கலத்தின் மூலமாக நாம் அறிய முடிந்தது. இப்போது இந்த L1 புள்ளியை சென்றடையும் ஆதித்யா விண்கலம் செங்குத்தான சுற்றுவட்ட பாதையில் சூரியனை நோக்கி நிலைநிறுத்தப்படும். இந்த ஆதித்யா விண்கலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சுற்றுவட்ட பாதையில் லக்ராஞ்சியன் புள்ளியில் இருந்து சுற்றுவட்ட பாதையில் இருந்தபடி 5 ஆண்டுகளுக்கு சூரியன் குறித்த பல்வேறு ஆய்வுகளை, தகவல்களை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாதனை, சூரியனுக்கு ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இந்தியா விண்வெளித்துறை வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இப்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு. இஸ்ரோ விஞ்ஞானிகளும் தங்களது இந்த சாதனைகளின் அடுத்த கட்ட பயணம் மற்றும் இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகளை ஆதித்யா L1 படைக்கும் என எதிர்பார்க்கிறோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளும் இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொன்றாக அறிவிக்க இருக்கிறது. ஆதித்யா L1 எடுக்கும் ஒவ்வொரு புகைப்படம் தொடர்பான விவரங்களும் அந்த இஸ்ரோ இணையதளங்கள், ட்விட்டர் பக்கங்களில் அவ்வப்போது உடனடியாக அப்டேட் செய்யப்படும் என்றும் இந்த 5 ஆண்டுகளில் சூரியனில் நடைபெறும் பல்வேறு மாற்றங்கள் இந்தியா நேரடியாக இப்போது இந்த இருந்து முதன்முறையாக படுகிறது என்ற தகவலும் இந்திய விஞ்ஞானிகளுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தற்போது உருவெடுத்திருக்கிறது. இந்த ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட செய்தி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த 15 லட்சம் கிலோமீட்டர் பயணித்த அந்த ஆதித்யா L1 விண்கலத்தில் உள்ள பல்வேறு தகவல்கள் தொடர்பான விவரங்களும் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இதனால் சூரியனை நோக்கி இந்த லக்ராஞ்சியன் புள்ளியில் என்னென்ன புதிய தகவல்கள் இருக்கின்றன என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்த விண்வெளி தொடர்பான ஆய்வுகள் மற்றும் அது தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஆதித்யா L1 மற்றும் சந்திராயன் 3 வெற்றி ஆகியவை அமைந்திருக்கிறது.